tvkcm.com அப்படின்னு டிவிக்கு ஒரு இணையதளத்தை தொடங்கிட்டாங்க. அதில் அந்த இணையதளத்து பேர் tvkcm.com அப்படின்னு போட்டால் வந்துடும். இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கீங்க, நகராட்சியில் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்கள் கம்ப்யூட்டர் எடுத்து இல்லை மொபைல் ஃபோனையே எடுத்து மொபைல் ஃபோன்லேயே தண்ணி வரல அப்படின்னு அந்த சைட்டில் வச்சுட்டிங்கன்னா உடனே தண்ணி வந்துடும். லைட் எரியல, தெருவிளக்கு எரியல, லைட்டு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு மற்றபடி மின்சாரம் வரல போட்டிங்கன்னா வந்துடும். இது தாவைக்கு ஆட்களுக்கு மட்டுமில்லை, பொதுமக்கள் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒரு நல்ல முடிவுன்னு பண்ணுறேன். இந்த ஸ்டாலின் இருக்கார, இந்த தமிழ்நாடை குட்டிச்சவர் ஆக்குனதுல மிகப்பு முக்கியமான பங்கு ஸ்டாலினுக்கு உண்டு. அவர் எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக நான் திட்டல. அவர் பிடிக்காது அப்படிங்கிறதுனால எதனால் பிடிக்காது, அவர் பண்ணின அயோக்கியத்தனத்தால் பிடிக்காது எனக்கு அவரை. வேறு எனக்கு என்ன பங்காளி சண்டையா, சொத்து சண்டையா? மக்களுக்கு நல்லது செய்யான்னு ஓட்டு போட்டு வச்சா என்ன அட்டூழியம் பண்ணார் இருந்தாலும். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது நல்லா யோசித்து முடிவெடுங்க. இந்த இது அப்போ திமுகவுக்கு கவுன்சிலர் தேர்தல் நடந்தது. ஒவ்வொருத்தையும் 2 கோடி வாங்கினார். அவன் என்ன பண்ணான், கவுன்சிலர் செயலின்னு 2 கோடி கொடுத்து 1 கோடி செலவு பண்ணான். அப்போ மொத்தம் 3 கோடி போட்டு அந்த தெருவில் இருக்கிறவன்ட்ட பூரா கையை நீட்டினான். இப்போ இந்த இதை கேட்ட மாதிரி அப்போ வெப்சைட் இப்போ போட்டு tvkcm.com மாதிரி அப்போ அடிக்க முடியாது. இங்கெல்லாம் சென்னையில் எங்களுக்கு என்ன நடக்கும்னா, நாங்கள் எங்களுக்கு தண்ணி வரலன்னு வைங்க, தண்ணி வரவில்லை அப்படின்னா நேராக அங்கே வாட்டர் போர்டுன்னு இருக்கும், ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு அங்கே போய் சார் தண்ணி வரல அப்படின்ட்டா அவன் என்ன சொல்லுவான், அவன் கவுன்சிலருக்கு போய் பாரு அப்படிமா. கவுன்சிலர் போய் பார்த்து தண்ணி வரல, நான் 5000 ரூபா கொடு அப்படிமா. எதுக்கு 5000 ரூபான்னா, நான் 2 கோடி கொடுத்து தான் சீட்டு வாங்கினேன், 1 கோடி கொடுத்து தான் செலவு பண்ணேன் அப்படின்னு நம்மகிட்ட ஓப்பனாக கேட்பான். 5000 கொடுத்து தான் தண்ணி வரும். கழிவுநீர் ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சுன்னு வைங்க, இவனே போய் அந்த கவுன்சிலரே போய் அடைப்பான். அடைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு இருந்தான். தெருவிளக்கு ஏற்றுறது இப்படி தான், எல்லா வகையிலையும் லஞ்சம். அங்கே அந்த இவன் இருக்கான் பாருங்க, என்ஜினியரு, அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, அந்த இவனுக்கு இது கவுன்சிலருக்கு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் பணம், அவன் 1000 ரூபா எடுத்துட்டு மீதியை கவுன்சிலர் கொடுப்பான். இப்படி போய் கொண்டு இருந்தது தமிழ்நாடு அரசாங்கம். அதுக்கு அடிப்படை காரணம் யார், நீ அவனை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கும் போதே 2 கோடி வாங்கினில்ல, அதுதான் காரணம். உங்களாலே கண்டிக்க முடிந்ததா ஸ்டாலின் அவர்களே? உங்கள் கவுன்சிலரை கண்டித்ததுக்கு கேட்டான், நீ தானே 2 கோடி வாங்கினேன், வாங்கிட்டு தானே எனக்கு சீட்டு கொடுத்தேன், நான் 1 கோடி செலவு பண்ணியிருக்கேன்ல அப்படின்னா. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், எம்எல்ஏ எம்பி எல்லாத்துலேயுமே நீங்கள் அவங்கள அதிகம் செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு சீட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. இதை சொன்னேன், தாவைக்கால ஃபாலோ பண்ணாங்க. நிர்மல்குமார் இப்போ சொல்லியிருக்காரு, 4-5 லட்சம் ரூபா செலவு பண்ணவன்னா ஜெயிச்சிருக்கான் தாவைக்கால எம்எல்ஏ. எவனும் எவனும் இப்போ சீட்டுக்கு பணம் கொடுக்கல. ஒரு சில இடங்களில் இந்த ஆதவ அர்ஜுனெல்லாம் சில இது பண்ணியிருக்காரு. பெரும்பாலான இடங்களில் அவருக்கு பணமே கொடுக்கல, சீட்டும் செலவும் அதிகம் பண்ணலை, அதனால் வருமானமும் வரலை அவனுக்கு. எம்எல்ஏக்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, காரணம் நீ தான் அதிகம் செலவு பண்ணலையே. உனக்கு சம்பளம் 1 லட்சம் 1.5 லட்சம், அவ்வளோதான். 1 லட்சம் சம்பளம் எம்எல்ஏக்கு, அவ்வளோதான். அதுதான் உனக்கு இது அப்படின்னு சொல்லி பண்ணணும். அப்போ தான் அரசியல் உருப்படும். அதனால் இந்த தாவேக்கா தனி இணையதளம் தொடங்கியிருக்காங்கன்னா அதை வரவேற்கிறோம். ஏன்னா நேரடியாக போனால் தான் லஞ்சம் வரும். நேரடியாக போனால் தான் நீங்கள் ஏஇயை பார்ப்பீங்க. ஏஇ அங்கே போய் கவுன்சிலரை பார்க்க சொல்லுவான். அதனால் லஞ்சம்ங்கிறது ஒழிக்கப்படணும்னா நேரடியாக பார்ப்பதை தவிர்க்கப்படணும். இப்போ தான் அட்வான்ஸாக வந்துருச்சு எல்லாமே. அதனால் தாவேக்கா ஆரம்பித்துள்ள இந்த இணையதள சேவையை முழுவதுமாக வரவேற்கிறோம். காரணம், அது லஞ்சத்தை ஒழிக்கும். கவுன்சிலர்கள் பூரா நீ சம்பாதிக்க முடியாது, இங்கே எவனும் சம்பாதிக்க முடியாது, அவன் சம்பளம் மட்டும்தான். அது இருக்கிறதுனால இந்த திட்டத்தை நாங்கள் முழுவதுமாக வரவேற்கிறோம். அடுத்து இடதுசாரிகள் சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டு தொலையணியா, முதல்ல நீங்கள் தொலையணியா.
வரும் தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நிற்க போகிறோம். எல்லா சீட்டும் ஒரு சீட்டும் நீ ஜெயிச்சுக்காமி. கம்யூனிஸ்ட்டுக்கு நான் சேலஞ்சு விடுறேன், ஒரு சீட்டு நீ ஜெயிக்க முடியாது. அன்னைக்கு இருந்தவன் வேற தொழிலாளன், நீ குரல் கொடுத்தாய், உனக்கு உனக்கு குரல் ஆகா. கம்யூனிஸ்ட்காரங்க இளமை ரொம்ப சிம்பிளாக வாழ்வாங்க, ரொம்ப எளிமையாக. ஆனால் அப்படி இருந்து தான் உனக்கு சப்போர்ட் பண்ண அந்த காலத்தில் இருந்த தொழிலாளன். ஆனால் இன்றைக்கி நீயே போய் கை நிட்டுற. அந்த காலத்து கம்யூனிஸ்டுகள்லாம் உண்டியிலேருந்து வா, நீ போய் 25 கோடி 30 கோடின்னு ஸ்டாலின்கிட்ட கை நீட்டின. கம்யூனிஸ்டுகள்லாம் தொழிலாளன் பார்த்தான். தொழிலாளன் இப்போ என்னாச்சு, வெளி மாநிலத்திலேருந்து இவங்க வராங்க வேலைக்கு, வட இந்தியர்கள். அதனால் இப்போ கம்யூனிஸ்டுகளை எவன் மதிப்பான்? அன்னைக்கு கம்யூனிஸ்ட் தொழிலாளருக்கு குரல் கொடுத்தான். இன்றைக்கி ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாளனுக்கு குரல் கொடுக்க சொல்லுங்கள், எவனுமே குரல் கொடுக்க போகிறதில்லை. பேருக்கு இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு. ரஷ்யாவிலேருந்து பணம் வரும், ஒரு ஆளுக்கு அங்கே சைனாவிலேருந்து பணம் வரும். இடது கம்யூனிஸ்ட்டுக்கு 2 பேரும் நம்ம இந்தியாவில் வந்துக்கிட்டு இது கட்சியை நடத்துவாங்க. அழிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்தது வெஸ்ட் பெங்கால் ஒன்று, இப்போ சமீபத்தில் கேரளானே இருந்தது, இப்போ எங்கேயுமே இல்லை. அதனால் இப்போ கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க தனியாக நிற்க போகணுன்னு. அதை வரவேற்கிறோம். நீங்கள் மட்டுமில்லை, திருமாவளவனிலிருந்து எல்லா கட்சிகளும் தனியாக நில்லுங்க. உங்களுடைய ஓட்டு சதவீதம் என்னன்னு மக்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். சும்மா வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு, அதனால் இப்படி வச்சுக்கிட்டு பெரிய எனக்கு பெரிய செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது, எனக்கு பெரிய இது வருதுன்னா நாட்டை ஏமாற்றி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காதிங்க. ஸ்டாலின் மாதிரி இரிச்ச வாங்கிட்ட போயிட்டு 25 கோடி 30 கோடின்னு வாங்கி கேவலமான அரசியல் நடத்துகிறாங்க. அதனால் கம்யூனிஸ்ட் தனியாக நிற்பதை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய உண்மையான பலம் என்னென்னு தெரியும், அப்போது பார்த்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேருந்து கம்யூனிஸ்ட்டுன்னு ஒரு கட்சி தேவையா தமிழ்நாட்டுக்கு முடிவு செய்யுங்கள் கம்யூனிஸ்ட்டுகள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்கிறோம்.